வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு. எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு. அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு. வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான் சுடுவான் சாவா ரிப்பீட். முடியல தலைவரே. கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. எங்க தளபதிக்கு உயிரை கொடுப்பான். அவன் என்ன பண்ணுவான் பாக்கணும். அவனா நாங்க விட்டாங்கன்னா அவருக்கு வந்து மக்கள் அதிகமா வந்தாருன்னா இது வந்து அவர் பணம் கொடுத்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். சரிதா? அன்பு கோசம் வந்த கூட்டம். வேற எதையாலும் வர முடியாது. அன்பு கோசம் உயிரை கூட கொடுப்பா. நீ அராஜகம் பண்ணு வச்சுக்க, ஒன்னும் கிடையாது. பப்ளிக்கா போக வேண்டியதுதான். தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் இருக்கு. ஜன்னல் மூடி இருக்கு. விஜய் கார்ல போயிட்டு இருக்கான். இவன் பைக்ல போய் ஜன்னலுக்கு முத்தம் கொடுக்கான். ஜன்னல் மட்டும் திறந்திருக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி உதயநிதிக்கு பிரேமலதா சித்தின. ஓம் சக்தி பராசக்தி இந்த பாட்டு பாடின தம்பியோட மகனுக்கு அவன் கூட பிறந்த தங்க ஆச்சிதான் சித்தி. ஏண்டா கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட தான் பருப்பீங்களாரா? தற்குறி தாய் ஒழிக்கிறான். அவர் வரலன்னா கூட ஒரு வாழ்த்து சொன்னாலே போதும் எங்களுக்கு. அவங்களுக்கு தான் நிஜமா ஓட்டு. எங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேர் தான் அவருக்கு தான் ஓட்டே. சும்மா வதந்தி கிளப்பி விடுறாங்க. ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு எல்லாருமே போடுவாங்க. எல்லாருக்குமே ஓட்டு விஜய்க்கு தான். எங்க வீட்டுக்காரரும் போடலன்னா அவருக்கு அவ்வளவுதான் டைவர்ஸ் தான். எங்க வீட்டுக்காரர் ஓட்டு போடலன்னா டைவர்ஸ் தான். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. என்ன பண்ற? கண்ட்ரோல் பண்ணாதடா, மனசு விட்டு அழுது. குடும்பத்தையே பார்க்கல. அவர் எப்படி எங்களை பார்க்க போறாரு? விஜய் குடும்பத்தை அவர் பத்தியே பார்க்கல. இதெல்லாம் செஞ்சு போட்டு ஆர்சியை போட்டு ஒரு தலைவரை தப்பா பேசுறதா மக்களால பாருங்க சொல்றாரு. அவர் கூட்டணி உள்ள பசங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க விஜயகாந்த கூட விஜய் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாதுங்கண்ணா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப பரம்பரையா அள்ளி போட்டு இன்ன வரைக்கும் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்டவரே மக்கள் கொண்டு வரல. அப்படி இருக்கும்போது நேற்று வந்து விஜய் வந்து அவருடைய மனைவி குழந்தைங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறத விட்டு போட்டு இத்தனை மக்களை பாக்கணுங்கிறது அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். தன் ஒரு உரிமையான ஒரு ஒழுக்கத்தையே அவரால் காப்பாற்றிக்க முடியல இல்லைங்களா? ஏன்னா அவருடைய குடும்பத்தை அவர் பார்க்கலைன்னா ஊர் பொதுமக்கள் அவர் குடும்பத்தை பார்க்க முடியுமா? இவர் குடும்பத்தை இவர் பார்க்கல, ஏன் பொதுமக்களை பாக்குறதுக்கு வந்தாரு? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா வரும் போல ஏன்டா சாயிர? ஏன் சாயிர? அறிவில்லாடா உனக்கு? 3 நேரம் கொட்டை இல்ல. சொல்றத கவனமா கேள்றா. இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது ஒண்ணு இல்ல சார். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே.
ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? டிவிக்கு எல்லாம் நம்ம கட்சியே கிடையாது, நம்ம ஏத்துக்கவே மாட்டோம். சீமான்லாம் அப்பையில இருந்து போராடினவருங்க. நம்ம ஒரு கட்சியை நம்ம கேவலப்படுத்த கூடாது. தமிழ் இனத்துக்காண்டி அவர் போராடினாரு, அவர் நான் குறை சொல்ல. இப்பெல்லாம் நேரா 60 வயசுல வந்து நான் சிஎம் ஆகணும் கடைசி வரையும் கத்தி தான் குடும்பமே நம்பாம எப்படி அதான் சொல்றேன். ஓட்டே அவருக்கு இங்க இல்லங்க. அவங்க ஃபேமிலியில யாருக்குமே ஓட்டு கிடையாது. ஒரு ஆளு தான் விஜய், ஒரு ஓட்டு மட்டும் தான் அவங்க ஃபேமிலியில விழுவோம். மத்த யார் ஓட்டு விழுவோம்? உன்னை நம்பி உன் வீட்டிலே ஓட்டு போட மாட்டானுங்க. திரிசா அவங்க மெயினா போட்டுருவாங்க, ஃபர்ஸ்ட் ஓட்டு அவங்க தான் போடுவாங்க. அவங்க தான் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களா திரிசாக்கா? ஒரே ஒரு என்னடா விஜய் அண்ணா எதுவுமே பேசாம பிரச்சாரம் பண்றாரு? டேய் அது விஜய் அண்ணா இல்லடா, விஜய் அண்ணா மாதிரி உள்ள பொம்மை. போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிச்சிட்ட, காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இந்த பாருல எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் ஒண்ணும் பாக்கலீங்க. திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். உசைன் போல்ட் மாதிரி ஓடுறான். ரன்னிங் ரேஸ்ல ஓட விட்டா உசைன் போல்ட் மிஞ்சிருவாங்க. அவன் ஓட ஏயா ஓடுறா மாலை விஜய்க்கு போடணும்ட்டு கிட்டக்கா போய் தலைவா மாலை போடணும் தலைவா டோர தலைவான்றான். அவர் கண்டுக்க கூட கிடையாது. அப்புறமா அந்த சைடு மிரர் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு மாலையை போட்டு வரான். ஏன்னா இவன் ஓடின வேகத்துல கொஞ்சம் தடிக்க ஊந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க, லாஸ்ட்ல எடுத்துட்டு போன மாலையை இவனுக்கே போட்டு இருக்கணும். நம்ம அந்த நிலைமைக்கு தான் போயிருந்தோம். ஏன்னா அவ்வளவு மின்னல் வேகத்துல ஓடுறாங்க. தடிக்கு கீழே ஊந்துனா மண்டை ஓபன் ஆயிட்டு இருக்கும். பிளாஸ்ட் அந்த மாலையை எடுத்து வந்து போடு. விஜய் என்ன ஜாலியா போயிடுவாரு. விஜய் என்ன பனையூர்ல போய் தூங்கிடுவாரு. நீ எங்க இருப்ப? பரலோகத்தில் தூக்கி கொண்டிருப்பாய் மவனே.